வணக்கம். நாம் இன்று 11ஆம் நூற்றாண்டில் சிவனுக்காக பேய்களால் கட்டப்பட்ட ககன்மாத் சிவன் கோவிலின் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இக்கோவிலானது மத்திய பிரதேச மாநிலம் மொரேனா மாவட்டத்தின் ஷிகோனியா எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் 115 அடி உயரத்தில் சிவபெருமானின் கோரிக்கைக்காக பேய்களால் ஒரே இரவில் கட்டப்பட்ட கோவில். இக்கோவிலின் மேற்கூரை, கருவறை மற்றும் சிவலிங்கம் அனைத்தும் கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்த நிலையில் உருவாக்கப்பட்டது. எந்த விதமான சாந்தோ சுண்ணாம்பு கலவையோ பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1000 வருடம் பழமையான இக்கோவிலையும் அதனுள் வீற்றிருக்கும் சிவலிங்கத்தினையும் இன்றளவும் ஏதோ ஒரு சக்தி பாதுகாப்பதாக கூறப்படுகின்றது. இதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள கோவில்கள் சிதலமடைந்த நிலையிலும் இக்கோவில் மட்டும் கம்பீரமாக நிற்பது ஆச்சரியம்தான். அங்கு வேகமாக காற்று வீசப்படும் போது இவ்வாலயத்தின் கற்கள் காற்றின் விஷயக்கு ஏற்றவாறு கடகடவென ஆடும். அது மட்டுமல்லாமல் எவரேனும் ஆலயத்தின் கற்களை எடுத்துச் செல்ல முயன்றால் ஆலயத்தின் மொத்த கற்களும் ஆடத் தொடங்கியுள்ளன. அதனால் இன்று வரையில் யாரும் கற்களை தொட முயற்சிப்பது இல்லை. இந்த ககன்மாத் கோவிலானது கச்வா வம்சத்தின் அரசர் கீர்த்திராஜா தனது மனைவியான ககனமதிக்காக கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ககனமதி ஒரு சிறந்த சிவபக்தி. அச்சமயம் சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கும் சிவன் கோயில்கள் இல்லாததால் தனது மனைவிக்காக கீர்த்திராஜா கட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனாலும் அதன் அமைப்பு மற்றும் அங்கு நிகழும் அதிசயங்களாலும் இன்றளவும் ககன்மாத் சிவன் கோவில் பேய்களால் தான் கட்டப்பட்டது என்றே மக்களால் நம்பப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.